Hello student, I am Adam Saibu, lecturer in mechanical department. இன்னைக்கு நம்ம வந்து கீஸ் பற்றி பார்க்கலாம். கீஸ்னால் என்ன, அதில் எத்தனை டைப் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ keys is a machine element such as gear, pulley, sprocket, etc. have to be mounted on the shaft so that there is no relative motion between them to affect the power transmission from one to the another. ஸோ மிஷின் எலமெண்ட்டான கியர்ஸ், புல்லி, ஸ்ப்ரோக்கட் இது எல்லாத்தையும் ஷாஃப்டில் இணைக்கிறதுக்காக அட்டாச் பண்ணப்படுற ஒரு எலமெண்ட்டு தான் வந்து கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீஸ் இல்லாமல் கியர்ஸையோ புல்லிஸையோ ஷாஃப்டில் அட்டாச் பண்ணோம்னா ஷாஃப்ட்டு சுற்றினா கியரும் சேர்ந்து சுற்றாது. சப்போஸ் ஃப்ரிக்ஷனில் சுற்றினாலும் அதிக பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ இந்த கீ எதில் இருக்கும் அப்படின்னா ஷாஃப்டில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இது வந்து ஷாஃப்டில் பாதியும் ஹப்பில் பாதியும் வந்து இணையிற மாரி இதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் ஷாஃப்ட்டு சுற்றினா ஹப்பு சுற்றும், இல்லை ஹப்பு சுற்றினா ஷாஃப்ட்டு சுற்றும். கீயை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று சுற்றினா இன்னொன்று என்ன செய்யாது, சுற்றாது. ஸோ ஒரு பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த கீ வந்து உதவுது. ஸோ இதில் வந்து எப்படி கீ அசம்பிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு படத்தில் காமிச்சிருக்காங்க. கீயோட கிளாசிஃபிகேஷன், இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் கீ இருக்குது. ஒன்று வந்து டேப்பர் கீ, இன்னொன்று வந்து பேரலல் கீ, அப்படி இல்லைன்னா ஃபெதர் கீ. ஸோ டேப்பர் கீ அப்படின்னா என்னென்னா ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனில் இருக்கும். ஹேவிங் யூனிஃபார்ம் விட்த் அண்ட் டேப்பரிங் திக்னஸ். விட்த் வந்து யூனிஃபார்மாக இருக்கும், ஆனால் திக்னஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். த டேப்பர் கீ ஆர் யூஸ் டு டிரான்ஸ்மிட் ஒன்லி டர்னிங் மூமெண்ட் பிட்வீன் த ஷாஃப்ட் அண்ட் ஹப். இந்த டேப்பர் கீயை திருகு விசையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க ஷாஃப்ட்டுக்கும் ஹப்புக்கும் இடையில். வித்தவுட் எனி ரிலேட்டிவ் மோஷன் அண்ட் ஆக்சியல் மோஷன் பிட்வீன் தம். ஆக்சியல் மோஷன் இருக்காது. அதாவது ஷாஃப்ட்டு சுற்றினா ஹப்பு சேர்ந்து சுற்றுமே தவிர ஹப்பை வந்து நம்ம ஆக்சியல் டைரெக்ஷனில் ஷாஃப்டோட ஆக்சிஸில் நம்மளால் மூவ் பண்ண முடியாது. த எக்ஸாம்பிள் ஆஃப் டேப்பர் கீஸ் ஆர் டேப்பர் ஷங்கி கீ, ஷேடில் கீ, ஃப்ளாட் கீ அண்டு கிப் ஹெட் கீ. இந்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா டேப்பர் கீக்கு எக்ஸாம்பிள். அதே போல் பேரலல் கீ ஆர் ஃபெதர் கீ, இது எப்படி இருக்குன்னா ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனில் தான் இருக்கும். ஆனால் விட்த்தும் யூனிஃபார்மாக இருக்கும், திக்னஸும் யூனிஃபார்மாக இருக்கும். விட்த்தும் திக்னஸும் கடைசி மட்டும் மாறாது. பேரலல் கீஸ் ஆர் யூஸ் டு டிரான்ஸ்மிட் டர்னிங் மூமெண்ட் பிட்வீன் த ஷாஃப்ட் அண்ட் ஹப் along with a provision to allow small sliding axial motion between them wherever required. ஸோ இதுலேயும் வந்து திருகு விசையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் இந்த கீயை பேரலல் கீ யூஸ் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து ஒரு சின்ன ஆக்சியல் மூமெண்ட் வந்து நம்ம ஹப்புக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த எக்ஸாம்பிள் ஆஃப் பேரலல் கீஸ் ஆர் பேரலல் ஷங்கி கீ, பெக்கு கீ, சிங்கிள் ஹெட் கீ, டபுள் ஹெட் கீ அண்ட் ஸ்ப்ளைன் ஷாஃப்ட். இந்த ரெண்டு வகையிலையும் வராத சில கீஸ் இருக்குது. அதான் வந்து உட்ரஃப் கீ, கோன் கீ, பின் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பெஷல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இதோட அப்ளிகேஷனே வித்தியாசமாக இருக்கும். டேப்பர் கீ, ஷங்க் டேப்பர் கீ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஷங்க் டேப்பர் கீயை தான் படத்தில் காமிச்சிருக்காங்க. இது வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் கிராஸ் செக்ஷனாக கூட இருக்கலாம். யூனிஃபார்ம் வித்து வந்து யூனிஃபார்மாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டபிள்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து 40 mm இருந்துச்சுன்னா இதுவும் 40 mm தான் இருக்கும். வித்து வந்து த்ரூ அவுட் த லென்த் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ஆனால் வந்து திக்னஸ் அப்படி இல்லை. திக்னஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஜாஸ்தியாக இருக்கும், இங்கே போக போக குறையும். ஸோ டேப்பர் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1:100 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த இடத்துல திக்னஸ் வந்து 10 இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த லென்த் ஆஃப் த கீ வந்து 100 இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல திக்னஸ் வந்து 9 இருக்கும். அதாவது 100 mm லென்த்துக்கு 1 mm குறையும் அப்படிங்கிறது தான் இந்த டேப்பர் வேல்யூ மென்ஷன் பண்ணுது. The key is driven between the shaft and hub with half of the thickness to fit in the flat key with the way made in the shaft and the other half having tapered surface to fit in the tapered key way made in the hub. அதாவது கீழே ஒரு பாதி திக்னஸ் வந்து ஷாஃப்டில் அமைங்கிருக்கும், மீதி பாதி திக்னஸ் வந்து ஹப்போட இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திஸ் டேப்பர் கீ இஸ் ஜென்ரலி யூஸ் ஃபார் டிரான்ஸ்மிட் ஹெவி லோட். அதிக பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த டேப்பர் கீயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. அதாவது டிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். டபிள்யூங்கிறது வித் ஆஃப் த கீ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். டீங்கிறது திக்னஸ் ஆஃப் த கீ. அப்போ வித் ஆஃப் த கீ எவ்வளோ இருக்குன்னா 0.25D + 2 mm இந்த அளவுக்கு வித் ஆஃப் த கீ இருக்கும்.
அதே போல் நாமினல் திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னா 0.66 W. இதில் டபிள்யூங்கிறது வித் ஆஃப் த கீ. ஸ்டாண்டர்ட் டேப்பர் வேல்யூ வந்து 1:100 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஹாலோ ஷேடல் கீ இது வந்து பார்த்திங்கன்னா போன ஷங்க் கீ மாரி தான் இருக்கும். ஆனால் இதில் எப்படி என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா இந்த ஷாஃப்டில் வந்து கீவேவே இருக்காது. ஷாஃப்டில் கீவே பள்ளம் தோண்டி அந்த பாதி வந்து கீயோட பாதி வந்து ஷாஃப்டில் உட்காரும் அந்தமாரி இருக்காது. இது அதே போல் இந்த ஷேடல் கீழே பார்த்திங்கன்னா பாட்டம் சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருக்காது, ஹாலோவாக இருக்கும். ஸோ இந்த ஹாலோ சர்ஃபேஸ் வந்து ஷாஃப்டோட மேல் புறத்தில் அப்படியே ஃப்ரிக்ஷன் ஃபிட்டில் இணைஞ்சிருக்கும். மேலே உள்ள ஃபுல் திக்னஸும் பார்த்திங்கன்னா ஹப்போட இணைஞ்சிருக்கும். ஸோ அப்போ இது ஃப்ரிக்ஷனில் தான் ரன் ஆகுது. ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்ன செய்யுது, இது பவரை கடத்தி ஹப்புக்கு கொடுக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா விட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். அதாவது த்ரூ அவுட் த லென்த்து ஒரே வேல்யூ இருக்கும். ஆனால் திக்னஸ் வந்து போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதோட டேப்பர் வேல்யூவும் பார்த்திங்கன்னா 1:100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரொபோர்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, அதே தான் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் ஃப்ளாட் சைடல் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இதோட க்ராஸ் செக்ஷன் இருக்கும். விட்த்து பார்த்திங்கன்னா மாறாது, அதே சமயத்தில் திக்னஸ் போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதோட டேப்பர் வேல்யூ 1:100 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதால் அதிக பவர் கடத்த முடியாது. ஏன் அப்படின்னா இதுலேயும் ஷாஃப்டில் பள்ளம் தோண்ட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஒன்று ஷாஃப்டில் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் மேலே இந்த கீயோட அடிப்பாகம் மேலே உட்காந்துருக்கும். மேலே உள்ள ஃபுல் திக்னஸும் பார்த்திங்கன்னா ஹப்போட இணைஞ்சிருக்கும். ஸோ அப்போ ஷாஃப்ட்டு பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சின்ன வெட்ஜு மாரியான உள்ள ஒரு இதில் தான் வந்து பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ அதிக பவர் நம்மளால் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இதோட டைமென்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. விட்து வந்து 0.25 D+2. டிங்கிறது ஷாஃப்டோட டயாமீட்டர் குறிக்குது. இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த விட்த்து கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். விட்த்தை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி 0.33யோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு திக்னஸ் கிடைக்கும். இதுக்கும் ஸ்டாண்டர்ட் டேப்பர் வேல்யூ வந்து 1:100 தான். கிப் ஹெட் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிப் ஹெட் கீ பார்த்திங்கன்னா சாதாரண ஷங்க் டேப்பர் கீ மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து ஒரு சின்ன ஹெட்டு ஒன்று அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஹெட்டானது என்ன செய்யும்னா ஹப்புக்குள்ளார போகாது, ஹப்புக்கு வெளியிலே நிற்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹப்பை விட்டு வெளியிலே நிற்குது. ஸோ அப்போ கீயை வந்து ஈஸியாக அடித்து உள்ளார இறக்கிறதுக்கும் கீயை வந்து நம்பி விட்டு வெளியில் எடுக்கிறதுக்கும் நமக்கு என்ன செய்யுது, இந்த கிப் ஹெட்டு யூஸ் ஆகுது. இதோட டைமென்ஷனும் கிட்டத்தட்ட அதே போல் தான் இருக்குது, கொடுத்துருக்காங்க. width of the key is equal to 0.25 D+2 mm. Nominal thickness வந்து 0.66 W. Standard taper value 1:100 தான். கிப் ஹெட்டோட டைமென்ஷனும் கொடுத்துருக்காங்க இங்கே 1.75 T. Tங்கிறது thickness of the key. width of the கிப் ஹெட் வந்து 1.5 T அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் width வந்து காமனாக இருக்குது. அதே போல் டேப்பராக போகுது, திக்னஸ் வந்து போக போக குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஃபெதர் கீ இது ரெண்டாவது டைப்பு. இதுக்கு இன்னொன்று பேர் வந்து பேரலல் கீ அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து எப்படி ஷாஃப்ட்டு கீ ஹப்பு வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. இங்கே வந்து கீக்கும் ஹப்புக்கும் இடையில ஒரு சின்ன கிளியரன்ஸ் இருக்கும். அப்போ கீக்கும் ஹப்புக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கிறதுனால இந்த ஹப்பானது இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக சில டிஸ்டன்ஸ், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், டூ அண்ட் ஃப்ரோ வந்து மூவ் பண்ணிக்கலாம், ஆக்சியல் டைரெக்ஷனில் மூவ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஷாஃப்ட்டு ரொட்டேட் ஆனால் கீ என்ன செய்யும், ஹப்பை ரொட்டேட் பண்ண வைக்கும். ஸோ இதில் வித்தும் மாறாது. இங்கே என்ன வித்து இருக்கோ அதே தான் எண்ட் வரைக்கும் இருக்கும். திக்னஸும் மாறாது, திக்னஸும் வந்து சேமாக இருக்கும், டேப்பரெல்லாம் போகாது த்ரூ அவுட் தி லெங்க்த்துக்கு. அதுக்கப்புறம் சிங்கிள் ஹெட் கீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே படத்தில் சிங்கிள் ஹெட் கீ காமிச்சிருக்காங்க. இந்த சிங்கிள் ஹெட் கீயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வித்தும் திக்னஸும் ஒரே அளவு தான் இருக்கும். இங்கே என்ன வித்து இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். வித்து திக்னஸ் இந்த இடத்துல இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும், டேப்பராக போகாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ போட்டு ஹப்போட இந்த கீயை முறுக்கிக்கிறதுக்கு இங்கே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஹப்பு வந்து ஆக்சியல் டைரெக்ஷனில் மூவ் ஆனால் கீயும் சேர்ந்துக்கிட்டு மூவ் ஆகும். அதே சமயத்தில் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆனால் கீயானது இந்த ஹப்பை பிடிச்சி திருக வைக்கும். இதோட டைமென்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. வித் ஆஃப் த கீ வந்து 0.25 D+2. இதில் டிங்கிறது ஷாஃப்டோட டயமீட்டர். நாமினல் திக்னஸ் 0.66 W. ஹைட் ஆஃப் த ஹெட் வந்து 1.75 T. வித் ஆஃப் த ஹெட், இந்த ஹெட்டோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. வித் ஆஃப் த ஹெட் வந்து
1.5T அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டபுள் ஹெட் கீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 2 ஹெட் இருக்குது பாருங்கள். விட்த்து இங்கே என்ன இருக்கோ அதே தான் கடைசி மட்டும் இருக்கும். திக்னஸும் மாறாது, உங்களுக்கு சேமாக போகும். டேப்பர் வேல்யூலாம் கிடையாது. ஸோ இந்த 2 ஹெட்டுக்கு இடையில தான் வந்து ஹப்பு வந்து உட்காருது. இங்கே படத்தில் காமிச்சிருக்காங்க ஹப்பு எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஹப்பு வந்து ஸ்லைட் ஆகும்போது கிப்பெட்டும் சேர்ந்து டபுள் ஹெட் கீயும் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யும், ஸ்லைட் ஆகும் உங்களுக்கு. டபுள் ஹெட் key is also feather type of key having integral gib head at its end as shown in figure. It fits tight in the hub and slide along with the key when way in the shaft. Its proportion are as follows அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹப்போட என்ன செய்யும், இந்த கீ வந்து டைட் ஃபிட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து அதோட ப்ரொபோர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் ஆஃப் த கீ வந்து 0.25D + 2 mm. நாமினல் திக்னஸ் வந்து 0.66W. டபிள்யூங்கிறது வித்து. ஹைட் ஆஃப் த ஹெட் வந்து 1.75T. டிங்கிறது திக்னஸ் ஆஃப் த கீ. வித் ஆஃப் த ஹெட் இஸ் ஈக்குவல் டு 1.5T அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஸ்ப்ளைன் ஷாஃப்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ப்ளைன் ஷாஃப்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கீவே கட் பண்ண மாதிரி இருக்கும். அதான் வந்து ஸ்ப்ளைன் ஷாஃப்ட்டு. A spline shaft has a series of lengthwise rectangular screws extended for a small portion to its length, leaving an equal number of feathers in between them as shown in figure. These feathers engage with the corresponding resistors provided in the hub as compared to the keyed joint. A spline joint offers the following advantage: transmission of heavier load, accurate center of hub, increased strength of the joint அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா ஷாஃப்ட்லேயும் கீவே கட் பண்ணியிருப்பாங்க, ஹப்புலையும் கீவே கட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷாஃப்டில் உள்ள மேடானது ஹப்பில் உள்ள பள்ளத்தோடு இணையும். அதே போல் ஷாஃப்டில் உள்ள பள்ளமானது ஹப்பில் உள்ள மேடோட இணையும். ஸோ அப்போ என்ன இதனால் ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா, அதாவது ஷாஃப்டோட சென்டர் பாயிண்ட்டும் ஹப்போட சென்டர் பாயிண்ட்டும் ஒரே பாயிண்டில் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து சாதாரண இதுக்கு முன்னாடி உள்ள கீஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த கீ இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷாஃப்டோட சென்டர் இருக்குது, இது வந்து ஹப்போட சென்டரும் இருக்குது. இப்போ கீயை வச்சு அடிக்கடிக்க என்ன செய்யும்னா, ஷாஃப்டோட சென்டரும் ஹப்போட சென்டரும் கொஞ்சம் இடமாறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா கீ வந்து டேப்பராக இருந்தால் என்ன செய்யும், அடிக்கடிக்க உங்களுக்கு ஷாஃப்டையும் ஹப்பையும் கேப் அதிகமாகும், தள்ளும் பிடிச்சி. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து ரெண்டு ஒருத்தோட ஏன்னா கீயே கிடையாதுங்க. அதனால் ஷாஃப்டே கீயாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே ஷாஃப்டோட சென்டரும் ஹப்போட சென்டரும் சேமாக இருக்கும். அதிக பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக உட்ராஃப் கீ. உட்ராஃப் கீ ஷோன் இன் ஃபிகர். உட்ராஃப் கீங்கிறது ஒரு சர்க்கிளை பாதியாக கட் பண்ண மாதிரி. ஆனால் இங்கே நல்லா கவனிக்கணும், சர்க்கிளை பாதியாக கட் பண்ணல, பாதியோட இன்னும் கம்மியாக கட் பண்ணியிருக்காங்க. பாதினா இந்த இடத்துல இருக்குது சென்டர் பாயிண்ட்டு, அது கீழே தான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் சர்க்கிள் தான் இது. இந்த சின்ன போர்ஷன் ஆஃப் சர்க்கிளை எதில் வைப்பாங்க அப்படின்னா, ஷாஃப்டோட எண்டில் வச்சுருவாங்க. ஷாஃப்டோட எண்டுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹப்பு கிட்டனா சின்னதாக ஒரு பள்ளம் தோண்டியிருப்பாங்க. அந்த பள்ளத்தில் வந்து இந்த உட்ராஃப் கீயை வச்சுருவாங்க. அந்த பள்ளமானது கிட்டத்தட்ட ஒரு கர்வாக கட் பண்ணி எடுத்துருப்பாங்க. அதே போல் ஹப்பில் பார்த்தீங்கன்னா டேப்பராக கீவே இருக்கும். அந்த டேப்பரான கீவேவோட இந்த செமி சர்க்கிளோட மேல் ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து இணைஞ்சிருக்கும். ஸோ உட்ராஃப் கீ ஷோன் இன் ஃபிகர் டிஃபர் ஃப்ரம் தோஸ் டீட்டெயில்ஸ் ஏர்லியர். இட் இஸ் not primarily intended to withstand shear force and is used in light classes of work for holding the hub over the shaft so as to prevent it from slipping. It has a uniform thick curved base disc of shape somewhat less than the semicircle. It fits into a similarly shaped keyway in the tapered shaft on the spindle. ஸோ இதில் ஷாஃப்டோட எண்டு வந்து டேப்பர்டாக இருக்குது, அதில் வந்து ஃபிட் ஆகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பள்ளம் ஒரு கர்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த உட்ராஃப் கீ ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஹப்பை மாட்டுவாங்க. ஹப்பை மாட்டிட்டு இங்கே என்ன செய்வாங்க, இந்த ஷாஃப்டோட எண்டில் வந்து மரம் இருக்கும், அது த்ரெட் இருக்கும். அந்த த்ரெட்டில் நெட்டை போட்டு முறுக்கிடுவாங்க. அந்த நெட்டை வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பின் ஒன்று இன்சர்ட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஹோல் மாரி இருக்கும், அதில் பின்னு இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நெட்டு வந்து ஹப்பு வெளியே வராமல் தடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. A hub of the wheel has a tapered bore to suit the tapered shaft. ஸோ ஹப்பில் வந்து டேப்பர்டு ஹோல் இருக்கும், அதில் வந்து இந்த டேப்பர்ட் ஷாஃப்ட் வந்து கரெக்டாக செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து உட்ராஃப் கீயை பற்றினது.